小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，你是掌心江洋滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நன்னா நன்னா என்னாச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ என் கூடயே ஓட்டிட்டு இருக்க. நான் என் பணிப்பெண் கிட்ட கொஞ்சம் பேசணும். போய் தொலை. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரமாவது அவன் கூட தனியா இருக்கலான்னு பார்த்தா உனக்கு கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. மாப்பிள்ளை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்றாங்களா என்ன? இல்ல இளவரசி, மாப்பிள்ளைய நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்ப இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப எனக்காக சந்தோஷப்படுவீங்க. அட என்ன இளவரசி, என் கதையை விட்டு தள்ளுங்க. உங்க கதை என்னாச்சுன்னு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் என் திருமணம் முடிஞ்சிடும். தளபதி லூஜி விஷயத்துல என்ன பண்ண போறீங்க? திருமணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மடையனை பார்த்தாலே ஆத்திரமா வருது. இந்த மடையனுக்கும் அறிவில்ல, என்ன பெத்த என் அப்பனுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எரிச்சலாம் வருது. நம்ம பிரபு இவரை சாதாரண காவலாளியா தான் பார்த்தாரு. ஆனா பல வருஷம் தெற்கு திசையோட எல்லையில அதிகாரியா இருந்திருக்காரு. அப்ப பொறுப்பானவர்னு தானே அர்த்தம். அதோட கொஞ்ச நாளைக்கு முன்ன ஸ்வேயாவோட தளபதி பதவி இவருக்கு தானே கிடைச்சது. இன்னுமா அவங்க அப்பாவுக்கு திருப்தி இல்ல? அந்த விஷயமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். முன்னாடி மாதிரி அவர் கோவப்படலனாலும் அவர் முகத்துல ஒரு சலிப்பு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் கூட புடி கொடுத்தே பேசல. என் கணிப்பு என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் திட்டம் போட்டு ஓடி போனதுனால இப்ப அவர் என்ன கட்டாயப்படுத்தல. அவர் கௌரவத்தை காப்பாத்திக்கிறாரு. அப்படின்னா தளபதி லூஜியே அவர்கிட்ட வந்து பொண்ணு கேட்கலாம்ல? அதுக்கு இவனுக்கு அறிவு இருக்கணுமே. இவனை விட பலசாலியும் தரமசாலியும் கூட என் அப்பா கிட்ட வந்து பேசவே பயப்படுவாங்க. இவர் வந்து என் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க போறாரா? இளவரசி, 4 வருஷம் ஆயிடுச்சு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாருங்களேன். உங்க இளமையை எதுக்காக நீங்க வீணடிச்சுக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். என்ன இருந்தாலும் இவனுக்கு என் மேல இருக்கிற காதல் குறையல. நீ என்ன கிண்டல் பண்றியா? உன் வருங்கால கணவர் இவனை விட சிறந்தவரா என்ன? என்ன இளவரசி, உங்களுக்கு இன்னும் திருமணமே ஆகல, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க? என் வாய கலர்னது யாரு? உன் கொள்ள அப்படி கழட்டிடுவா. என்ன மன்னிச்சிடுங்க. சரி, இப்ப அடுத்த கட்டமா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? என்னோட திட்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன். லோஜி சரியான மடையன். என் அப்பா என்ன வேற யாருக்காவது திருமணம் செய்ய போறத தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஒரு உண்மையான வீரனா மாறி என்ன கல்யாணம் பண்ணிப்பான். நாளைக்கு லோஜி மதுபானம் குடிக்கிற நேரமா பார்த்து நான் என்னோட ஆளுங்களை அனுப்பி அப்பா எனக்கு திருமணம் செய்ய போறதா தகவலை சொல்ல வைப்பேன். அத நம்ம ஒளிஞ்சிருந்து பாக்கலாம். லோஜிய பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவன் கோவப்படுவான். உங்களுக்கு அவ வேணும்னா அப்ப என்ன தாண்டி தான் போகணும். அதுக்கப்புறம்
ரெண்டு தரப்புக்கும் சண்டை நடக்கும். என்னதான் லோஜி பலசாலியா இருந்தாலும் அத்தனை பேரையும் அவனால சமாளிக்க முடியாது. அப்ப நான் உள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுருவேன். அப்புறம் அவனை நானே காப்பாத்திடுவேன். என் பெண்மையின் வீரத்தை பார்த்து அவன் அப்படியே எனக்கு மயங்கிடுவான். என் திட்டப்படி நடந்தா எப்படி இருக்கும்? இளவரசி, நீங்க தைரியசாலிதான். கதையில வர வீராங்கனை மாதிரியே இருக்க போறீங்க. தளபதியாரே, பிரபு கட்டளைப்படி இளவரசி அவங்க திருமணத்துக்காக தலைநகரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னது? இப்ப நீ என்ன சொன்ன? பிரபு அவர்கள் அவங்க மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னாங்க. என்ன விளையாடுறாரா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி அவர் இதை பத்தி பேசவே இல்லையே. எனக்கு தெரியல தளபதி. ஆனா பிரபுவுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. அவங்க மகள் ரொம்ப வருஷமா உங்க பின்னாடி சுத்தி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்களாம். ஆனா இன்னுமும் அவங்களுக்கு வரன் இருக்கு. அதனால இப்ப அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைக்கிறாரு. இதுக்கு தடையா இருக்காதீங்க. என்ன எரிமலை வெடிக்காம இருக்கு? இந்த மடைய என் திட்டப்படியே நடந்துக்க மாட்டானா? ஹே லோஜி, உன்ன இப்ப நீ என்ன பண்ண போற? நானா, இத உன் கையால பொடி. இத நமக்காக தான் நான் வாங்கி வச்சேன். இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இந்த நேரம் கொஞ்சம் வினோதமா இருந்தாலும் இதை நான் உங்ககிட்ட மனசார கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நானா, இதை நீ ஏத்துக்கிட்டா போதும். நம்ம திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன தவிர நீ வேற யாரையும் ஏத்துக்கூடாத. இளவரசியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இளவரசி நீங்களா? வெளியில போங்க. 500 சுற்று வரைக்கும் சண்டை போடணும்னு சொன்னீங்களே. வெளியே போங்க. எப்படிங்க கதாநாயகியே உள்ள வந்து கதாநாயகனை காப்பாத்தணும்? சரி சரி, உத்தரவு. நாங்க கிளம்புறோம். என்ன ஏதோ 500 சுற்றுங்கிறான்? கதாநாயகி வந்து என் அழகான மனநிலையை கெடுத்துறாத. மேலே சொல்ல. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமோ சொல்லு. அதான் என்ன சொல்லணும்? உன் மண்டைக்குள்ள மூளைதான் இருக்கா இல்ல களிமண் இருக்கா? நானா, நீ வெறுக்கிற எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன். நீ என்னை தவிர்த்துட்டு போகாத. கொஞ்ச நாளா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஒருவேளை அதுக்கு காரணம் நான் தானோன்னு தோணுச்சு. கோபத்தினால என்னை வெறுத்துட்டியோன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு. நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். உனக்கு இவ்ளோ நல்லா பேச வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இத மட்டும் திருமண சடங்கா என்னால ஏத்துக்க முடியாதே. இது திருமணத்தோட அடையாளம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சிகப்பு காகிதம் வேணுமே. இந்த துணி போதும், வா. இத ஏன் சார்பா நான் கொடுக்கறேன். உனக்கு தைரியம் இருந்தா நானா, என்ன திருமணம் செஞ்சுக்க. என் தொல்லை தாங்காம ஓடிட மாட்டியே? ஓடிட மாட்டேன். இந்த வாழ்க்கையிலயும் அடுத்த வாழ்க்கையிலயும் உன்னாவே இருப்போம். உன்னுடைய கணவனாவே இருப்பேன்.
ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். உனக்கு என்ன பத்தி என்ன கவலை? என்ன அந்த நிலைமையில பார்த்ததால உனக்கு சொந்தம்னு நினைப்பா? இந்த சூனானா யாரையாவது திருமணம் செஞ்சுக்கணும்னா அதுக்கு நியாயமான காரணம் வேணும். இது காரணமே இல்ல. அந்த தளபதிக்கு நீ வேண்டாம், எனக்கு வேணும். நான் சொல்றத கேளுங்க. ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரும் வேண்டாம். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. நான் என் எல்லைய பாதுகாக்கிறேன். என்ன தவிர நீ வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க கூடாது. உனக்கு என்ன பத்தி என்ன கவலை? நீ அழ வேண்டாம். நீ அழறத என்னால பார்க்க முடியல. எனக்காக நீ வேதனைப்பட வேண்டாம். எனக்கு நீதான் எல்லாம். நான் உன்னதான் திருமணம் செஞ்சுப்பேன். என்னப்பா எங்களே இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் வருங்கால கணவர் எப்பதான் வரப்போறாரு? கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாரு. யார் நீங்களா? நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க. எங்களை பத்தி நீங்க வாழ நீட்டலாமா? நீ எந்த வகையிலயும் எங்களுக்கு சொந்தம் இல்ல. நாஷி, நாஷி, மணப்பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா, ஆனா என்ன வாங்கிட்டு வரதுன்னு தெரியல. அதான் எதை வாங்கிட்டு வந்தேன். இப்ப இது வந்து இது புடிங்க. சகோதரனே நீயா? ஆமா, நானே தான். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இந்த 4 வருஷமா எங்க போய் தொலைஞ்ச? 4 வருஷமா அது வந்து அது அது ஒரு பெரிய கதை. இரு, அப்படின்னா நீதான் என் தோழிய கல்யாணம் பண்ணிக்க வந்தவனா? இரு, அவசரப்படாத. இளவரசி, என்னோட வருங்கால கணவர் இதோ இவர்தான். நான் தான். என்ன கொடுமை இது? இது எப்படி நடந்துச்சு? இது வந்து இது ஒரு பெரிய கதை. கொஞ்சம் நில்லு, அங்க போ. என்ன பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது? விடு விடு. என்ன முட்டாள்னு நினைக்கிறாங்களா? வேண்டாம், சத்தம் போடாத. உன் திருமணத்துக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா இவ மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நீ முதல்ல என் கூட வா. கொஞ்சம் இருங்க இளவரசி, கொஞ்சம் இருங்க. நாங்க 2 பேரும் மனசார காதலிக்கிறோம். 2 பேரும் கடித போக்குவரத்துல 2 வருஷம் காதலிச்சோம். உங்களுக்கு ஐயா இருந்தா அதை எடுத்து கூட பாத்துக்கங்களேன். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். விடு அவள. சொன்ன கேளு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இவங்க நம்ம எதிரி நாட்டை சேர்ந்தவங்க. உனக்கு நல்ல கணவன் தானே வேணும்? நம்ம ஊர்லயே நிறைய நல்ல பசங்க இருக்காங்க. எங்க நாட்டு வீரர்களுக்கு என்ன? என்ன 2 பேரும் காதலிக்கிறதா சொல்றாங்க. இப்ப உனக்கு என்ன விரோதத்தை காட்டுற? இந்த சூயே தளபதியை பிரிச்சு வச்சுட்டு போனது நீ தானடி? உன்னோட அடியால் தானே இந்த இது போன மூஞ்சு. கண்டிப்பா இவன் நல்லவனா இருக்க மாட்டான். இவன் உன் கையால எதிரி நாட்டுக்கு மருமகளா போயிட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்து யாரு வந்து முன்னாடி நிப்பா? அதெல்லாம் ஒண்ணு நிக்க வேண்டாம். டூபாட்டாவ கூட வாழணுங்கிறதுக்காக ஏற்கனவே உங்க நாட்டுல ஒரு வீட்டை வாங்கி வச்சிட்டான் தெரியுமா? குரல் வசதி பேசினா விட்டுருவேனா? ஏன் மேலேயே கை வச்சுட்ட? வா நம்ம மோதி பாத்துக்கலாம். நான் ஜெயிச்சா உங்களுக்கு இப்பவே திருமணம். நீ ஜெயிச்சிட்டா நாங்க இப்பவே உடனே இங்க இருந்து போயிடும். எனக்கு வசதியா போயிடுச்சு. வா வா வா. அறிவியல் உங்களுக்கு உன் அண்ணி கூட இந்த மாதிரி நீ சண்டை போடுறது நியாயமே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப அவ கர்ப்பமா வேற இருக்கா. உன் சகோதரனுக்காக பொறுத்துக்க மாட்டியா? ஏன் இப்படி கோவப்படுற? கொஞ்சம் சிரிச்சு சிந்திச்சு செயல்பட. சண்டை நிறுத்த முடியாதுல்ல, அப்போ வெண்டு விளையாடுங்க. ஆமா ஆமா. என்னாலையும் டோட்டு ஓலையும் உங்களுக்கு காயம் பட்டுட்டா அப்புறம் காலம் முழுக்க நாங்க வேதனைப்படுவோம். ஆமா 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 ஆமா. அப்போ வெண்டோல போட்டி வச்சுக்கலாமா? அந்த போட்டியில நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன். 10,000. சரி சொல்லு, எதுக்கு என் சகோதரனை கடத்திட்டு போன? என்ன வளர்ற? உன்னோட சகோதரன் தான் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. என்ன திமிரு? சரி கோவப்படாத. நான் தான் பித்து பிடிச்சு அவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் சாகர நிலைமையில இருந்தப்ப அவ உயிரை கொடுத்து என்னை காப்பாத்து. நான் அதை மறக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உண்மையிலேயே நல்லவளே கிடையாது. ஆனா நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் பதில் உதவி செய்யறேன். அப்பதான் நம்ம கணக்கு தீரும். ஏய், உனக்கு ஒண்ணு இல்ல. நல்ல வேளை நீ முழிச்சிட்டு இருக்க. நீ எதுக்காக இங்க வந்த? விஷ புகையை பரப்பி விட்டுருக்காங்க. உன்னை காப்பாத்தலாம் தான் நான் இங்க வந்தேன். என்
என் கூட வா. என்ன காப்பாத்த வந்தியா? அப்படின்னு உனக்கு என் மேல அக்கறை இருக்குல்ல? இல்ல கடத்திட்டு போக வந்தியா சொல்லு. போட போய் தொலை. நில்லு. இப்படி என்ன தனியா விட்டுட்டு போற? ஐயே 3 அடிச்சிட்டேன். ஆமா பாத்துமா, நீ இவ்ளோ தூரம் வெறும் டோட்டுக்காக மட்டும் வந்திருக்க மாட்டியே, தளபதியை பார்க்க தான் வந்திருக்கியோ? எனக்கு நல்லா தெரியும். நீங்க தளபதிய பாத்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இத அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன? ஏன்னா தளபதி தேவையில்லாம போய் சொல்லி இவ மனச காயப்படுத்திட்டாரு. தான் சுயநலத்துக்காக ஏமாத்துற ஒரு வீரன் வீரனாவே இருக்க முடியாது. நியாயம் இல்லாதவன். நேஷி மாதிரி இளவரசிக்கு அவங்கள புரிஞ்சுக்கிற என்ன மாதிரி ஒரு நபர் தான் தேவை. என்ன மாதிரி காதலிக்கிற பண்பானவ தான் தேவை. அது மட்டும் இல்லாம எனக்கு பரிசா இது இப்ப கிடைச்சிருக்கு. இதுதான் காதலோட அடையாளம். ஆனா இது பார்க்க நாய் மாதிரி இருக்கு. இது நாயா? இது ஓ நாய். அப்படின்னா அவளுக்கு நீ ஒரு நாய் மாதிரியா? இல்ல அது உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து வருதா எங்களை அவமானப்படுத்தவன். உன்னை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நம்ம கருத்து முரணை விளையாடியே தீர்த்துக்கலாமே. கோபப்படாத. அழகா இருக்கு. உனக்கு உண்மையாவே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கான்? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் உன்னை நல்லா பாத்துப்பானா? நிறைய அக்கறை எடுத்துக்கிறாரு. ரொம்ப அன்பானவரும் கூட. உன் திருமணத்துக்காக நான் இதை உனக்காக சேர்த்து வச்சிருந்தேன். ரொம்ப நாளா சேர்த்து வச்சது. நம்ம மாளிகையிலயும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இப்போ அதை எடுக்க முடியாது. உங்க நல்ல மனசுக்கு நன்றி. எனக்கு எதுக்கு நன்றிலாம்? எதிர்காலத்துல இவன் உன்னை கொடுமைப்படுத்தினானா என்னை கூப்பிடு. கண்டிப்பா கூப்பிடுவேன். உன் முகத்தில் எப்பொழுதும் நான் சிரிப்பை மட்டுமே பார்க்க வேண்டும். இலையுதிர் காலம் வந்துவிட்டது. பழைய நினைவுகளும் உதிர்ந்து விட்டன. ஆனால் அந்த ஈரம் இன்னும் மனதில் காயவில்லை. நம் பழைய நினைவுகள் இன்னும் மாறவில்லை. பயணம் பெரிதானாலும் நீ என்னோடு இருக்கையில் மலையோ குன்றோ எதையும் நான் தாண்டுவேன். உன் மகிழ்ச்சிதான் என்னுடைய மகிழ்ச்சி. இளவரசி, இளவரசி, சூரியன் உச்சிக்கு வந்தாச்சு. உன் தூக்கத்துக்கு முடிவில்லையா? நாம 2 பேரும் ரொம்ப தூரம் வந்துட்டோம்.相拥如约，相随随年。
திரும்பவும் தூங்க தான் போறியா? ம். உங்க மேல இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படியே அமைதியாவே இருக்கணும்.小轩窗梳妆，是谁家姑娘？轻轻摇向你铃铛。愿晚风送霜，愿几经天光。你是枕边月色微成面相与你相见，相拥如月，相随随年年。苦中无眠，心事自言，相与你相见，相诉千言，相惜窗共剪。此情绵绵，心心佛。மெதுவா போ. இல்ல கொஞ்சம் விரைவா போ. இளவரசி, இப்ப நீ எந்திரிக்கிறியா? எப்பவோ எழுந்துட்டேன். உணவும் தயாரா இருக்கு. உனக்கு பசிக்குமேனு எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். அதுக்காக உங்களுக்காக நான் குறைஞ்சபட்சம் சமைக்க கூட மாட்டேனா? அப்படிலாம் இல்ல. நீ இரவுல தூங்குறது இல்ல, பகல்ல களைப்பா இருப்ப. அதனாலதான் உனக்காக நான் உணவு கொண்டு வந்தேன். இந்த அப்பத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என் கையால தான் சாப்பிடணும். அதே மாதிரி நீயும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் கையால தான் சாப்பிடணும். என்னங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோமே, இதுக்கப்புறம் கூட திருமணம் செஞ்சுக்கலனா? புரியுது. யோசிச்சு பார்த்தேன், 2 பேருக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு. ஆனா முதல் முறை நீ சுய நினைவிலே இல்லை, 2வது முறை நான் அவசரப்பட்டேன். நான் அத்தைக்கு மடல் அனுப்பி நம்ம 2 பேருக்கும் பெரிய அளவுல திருமணம் நடத்த ஏற்பாடு பண்ண சொல்றேன். வாங்க, இங்க பாருங்க. இந்த மலர் நம்ம தோட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, அத பாருங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் தானே? என் செல்ல கணவரே, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம இப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படியே வா. நிஜமா தான் சொல்றியா? வேணும்னா வேற உடைய மாத்திட்டு என் கூட வந்து நில்லுங்க. திருமணத்துக்கு இதுவே போதும்ல. நல்லது. சொர்க்கத்து மேல ஆணையா, பூக்கள் மேல ஆணையா, நாம 2 பேர் மட்டும். இது போதும். வாழ போறது நாம மட்டும் தானே, அதனால சடன்லாம் எதுக்கு?
நம்ம கணவன் மனைவி ஆயிட்டோம். அதுக்காக ஒரு சடங்கு கூட இல்லாமையா? அதெல்லாம் யோசிக்காத. திருமணம் முடிஞ்சது. அடுத்ததா அடுத்தது என்ன? அடுத்ததா மெகர், நீ ஒழுங்கா குளிச்சாதான் நான் உனக்கு இந்த இனிப்பை கொடுப்பேன். புரியுதா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். டேய், நீ இதெல்லாம் சாப்பிடணும், இல்லைன்னா இப்படியே ஒல்லியா தான் இருப்ப. நீ ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் உன்னை மாளிகைக்குள்ள அடைச்சு வச்சிருவேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இப்படி விளையாடிக்கிட்டே இருந்தா இப்படி நிறுத்த போறியா இல்லையா? நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? முடியாது. இத புடி. மெகர், எதுக்கு அழற? இதுக்கெல்லாம் போய் அழலாமா சொல்லு? சரி சரி, அழாத. இளவரசியும் நானும் 20 வருஷமா ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா என்ன விட்டு திடீர்னு பழகின தளபதி கூட போய் வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்க. அப்பவும் நான் அழல, தெரியுமா? அதே மாதிரி நீயும் அழக்கூடாது. மாமா, உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன? திரும்பவும் சொல்லு. என்ன கிண்டல் பண்ணியா நீ? மெகர், டேய், எங்க ஓடுற? நில்லு. சுயே, இப்பெல்லாம் நீ மகிழ்ச்சியா இருக்கியா? என்ன கேள்வி இது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கூடவே இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா மெகர் அங்க மகிழ்ச்சியா இருக்கானு தெரியல. நல்ல கதையா இருக்கே. ஆரம்பத்துல என்கிட்ட என் கூட பயணம் பண்றதா முக்கியம்னு வந்துட்ட. இப்ப என்னடானா உன் மனசெல்லாம் மெகர் மேலதான் இருக்குன்னு சொல்ற. என்ன இப்படி பண்றீங்க? சின்ன குழந்தை மேல பொறாமையா? சுயே, என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நாம இந்த மாதிரி இன்னும் பல இடங்களுக்கு ஒன்னா போகணும். நம்ம காதல் கதைகளை எழுதிக்கிட்டே இருக்கணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, உன் முடி நிறைக்கிற வரைக்கும் நம்ம காதல் கதை இப்படியே தொடரட்டும். நம்ம காதலுக்கு முடிவே இல்லை. என்ன குழந்தை மாதிரி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கவனிப்பு வேணுமா? அட, சகோதரிக்கு வணக்கம். மெகர் என் கூட தலைநகரத்துக்கு வந்து 15 நாளைக்கு மேல ஆச்சு. நானும் மெகரும் உன்னை பிரிஞ்சு வாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இல்லாததுனால அவன் தேடுதல் அதிகமாயிடுச்சு. நல்லா வரைய கத்துக்கிட்டான். சுறுசுறுப்பா இருக்கான். அவன் முகத்துல ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. புத்தி கூர்மையும் இருக்கு, குறும்புத்தனமும் இருக்கு. என்னால் அவனை சமாளிக்க முடியல. அவன் கல்வியில எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் நிறைய படிக்கணும்.
அதனால கூடிய சீக்கிரமே அவனை ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறேன். அங்க உடல் பயிற்சியும் நல்ல ஒழுக்கத்தையும் அவன் கத்துக்கணும். அவனை பத்தி நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவன் என்னோட பொறுப்புல இருக்கான். நான் கூடிய சீக்கிரமே உன்னோட பதில் வரும்னு காத்துட்டு இருப்பேன். இப்படி உன்னுடைய சகோதரன் ஜிங்ஷில். சுகி, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. மெஹர், உன் தம்பி சிங்ஷன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறானா? அட, நான் ஏதோ கெட்ட செய்தியோ நினைச்சு பயந்துட்டேன். அவன் படிச்சு பெரிய ஆகணும்னா அங்கதானே போய் ஆகணும். உனக்கு புரியல. ஜிங்ஷன் அவனை அனுப்புற அந்த இடத்துக்கு நானும் சின்ன வயசுல போயிருக்கேன். ரொம்ப கடுமையா நடந்துப்பாங்க. மெஹர் சின்ன பையன், அவன் எப்படி தாங்கிப்பான்? அடடடா, என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன். அவனுக்கு இப்ப படிப்பும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். இல்ல கண்டிப்பா இல்ல, முடியாது. நான் நாளைக்கே போறேன். இது நடக்காது. நாம ஒண்ணும் அங்க போக வேண்டாம். அவன் கொஞ்சம் தனியா இருக்கட்டும். இதெல்லாம் அவனோட நல்லதுக்காக தானே. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவ உங்களோட புள்ள, தளபதியோட புள்ளைக்கு ஒழுக்கம் கண்டிப்பா தேவை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் கண்டிப்பா சமாளிச்சுப்பான். அப்படிங்கிற இங்க பாருங்க, தூது புற திரும்ப வந்துருச்சு. இருங்க இருங்க இருங்க, இதுக்கு ஒண்ணு ஆகல. எங்க காட்டு. இருங்க, நான் படிக்கிறேன். இது உனக்கு 1000வது தடவையா எழுதக்கூடிய மடல். எப்பதான் நீ எனக்கு பதில்? 1000வது மடலா? அது வந்து அது என்னன்னா, என்ன மன்னிச்சிரு. மனசுல என்ன 3 வயசு குழந்தை நினைப்பா? என் தம்பி அனுப்பின மடலை ஏன் மறைச்சு வச்சீங்க? நீங்க எதுவும் பேசாதீங்க. சுயி, 3000 மடல் வந்தாலும் நான் மறைச்சுதான் வைப்பேன். அப்பதான் உன் மனசு கலக்கம் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம குவான்ஷாங் பதிவு அது இன்னும் முடியல. நாம இன்னும் இந்த மாதிரி பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம மெங்கரும் ஜிங்ஷாங்கும் நல்லபடியா தானே இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அவனுக்கும் இப்போ பள்ளி படிப்பு வேணும். அதனால அவனோட குடும்பத்தனத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்காக நாம வந்து அது என்னன்னா, அதாவது அவனுக்கு தங்கச்சி வேணுமா? சரி வாங்க. ஏய், சும்மா சொன்னேன். ஒரு நிமிஷம், இன்னைக்கு எனக்கு இடுப்பு வலிக்குது. நடிக்காதீங்க, சும்மா வாங்க. ஏய், இரு ஒரு நிமிஷம் இரு. எங்க போறீங்க?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝啊，上下穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲。像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。